அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எழுத்தாளர் ஜெயமோகன் எழுதின முது நாவல் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த சிறுகதை தொகுப்பை பார்ப்போம். நம்ம சின்ன வயசில் இந்த அம்புலி மாமா, வாண்டு மாமா, சிந்து பாத்து கதை இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அதில் வர அந்த பறக்கும் கம்பளம், இந்த சிந்து பாத்து லைலாவை சின்ன பாக்ஸில் போட்டு அடைச்சிக்கிறது, இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படித்து ஒரு குதூகலம் அடைஞ்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம பெரியவங்களாகி அந்த மாதிரி கதைகளெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நமக்கு தமாஷா இருக்கும். இன்றைக்கி நம்ம பெரியவங்களை ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி மாயம், மாந்திரிகம், பேய், பிசாசு இந்த மாதிரி கதை எழுதி நம்ம படிக்கும்போது நம்மளை உண்மையிலேயே திகில் ஊட்டக்கூடிய அளவுக்கு சிறுகதை இன்றைக்கி யாரால் எழுத முடியும், அது மாதிரி எழுத முடியுமா, அந்த மாதிரி கதைகள் உண்டா அப்படின்னு பார்க்கும்போது இங்கிலீஷில் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டான் ப்ரவுன் எழுதின டாவின்சி கோடுன்னு ஒரு படம் வந்தது. அது நாவலாகவும் வந்தது. உலகம் முழுக்க அது பரவலாக ரொம்ப வாசிக்கப்பட்ட நாவல் அது. அதுக்கப்புறம் ஸ்டீபன் கிங்னு ஒருத்தர் இருக்கார். இவங்கெல்லாம் இந்த மாதிரி அமானுஷமான கதைகள் எழுதக்கூடிய ஒரு பிரபலமான நாவல்கள் இதெல்லாம். இது இந்த அளவுக்கு உலகம் முழுக்க பரவுற மாதிரி நம்ம தமிழில் அந்த அளவுக்கு இல்லையே, அந்த மாதிரி எழுதக்கூடிய ஆட்கள் இப்போ இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது அதை உடைக்கக்கூடிய விதமாக ஜெயமோகன் எழுதின இந்த முது நாவலை நீங்கள் படித்து பாருங்கள். அவ்வளோ அற்புதமான 12 சிறுகதைகள் இதில் எழுதியிருப்பார். இதை மட்டும் இங்கிலீஷில் எழுதியிருந்தா இது வேறு மாதிரி லெவலில் இது போயிருக்கும். இது தமிழில் எழுதுறதுனால நம்ம இங்கே இருக்கிறவங்க யாருமே இதை படிக்கலையோ அப்படின்னு தான் தோணுது. இதை படித்து நான் பார்த்ததுக்கப்புறம் தான் இவ்வளோ அற்புதமான சிறுகதைகள், எவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்கிறாரு. இந்த 12 சிறுகதையும் ஒரு மாதிரி அமானுஷமான தன்மை உடைய சிறுகதை தான். கேரளாவுடைய பின்னணியில் அமைந்த சிறுகதை தான். ஆனால் அதில் ஒவ்வொரு சிறுகதையிலையும் ஒரு 4-5 பக்கம் தான். அதில் அவர் கொடுக்குற டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி அமானுஷமான கதைகள் எழுதுறதுக்கு ஜெயமோகன் சாரை விட்ட ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். காரணம், மற்றவங்களுக்கு மனசில் அந்த ஐடியா இருக்கும், கண்டென்ட் இருக்கும், ஆனால் அதை எழுத்தில் கொண்டு வர விஷயம் இருக்குது பாருங்கள். அதில் ஜெயமோகன் ஒரு கில்லடி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போது விஞ்ஞான கதை எழுதுறதுக்கு இன்றைக்கும் ஆள் கிடையாது. எப்போ சுஜாதா சார் மறைந்த பிறகு இன்றைக்கும் விஞ்ஞானத்தில் எழுதுறதுக்கு ஆள் கிடையாது. அதே மாதிரி இந்த அமானுஷமான கதைகள் எழுதுறதுக்கு ஜெயமோகன் சார் ஒருத்தர் தான். வேறு யார் தான் இது வரைக்கும் நான் எதுவும் படித்தது கிடையாது. அதில் இந்த 12 சிறுகதையில் ஒரு பிரமாதமான ஒரு சிறுகதை எனக்கு பிடிச்சது. நீங்கள் படித்து பாருங்கள் அந்த புக்கை, முது நாவல் அப்படிங்கிற அந்த புக்கை அதை படித்து பாருங்கள். அவ்வளோ அற்புதமான 12 சிறுகதை. அதில் ராஜன்ட்டு ஒரு சிறுகதை எழுதியிருப்பார், எனக்கு ரொம்ப பிடிச்சது அது. இந்த ராஜன்ற சிறுகதை எப்படின்னா, திருவிதாங்கூரை அப்போ ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருக்கார். அந்த ராஜாவுக்கு கீழே நிறைய பேர் ஆட்சி அதிகாரத்தை வச்சுட்டு சின்ன சின்ன ஆளுங்களாக ஆட்சி பண்ணி அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 2 பேர். ஒன்று கண்ணன் குமாரன் நாயர்னு ஒருத்தர், இன்னொருத்தர் நாகப்பன் நாயர். இந்த 2 பேரும் ஒருத்தர் பயங்கர ஈகோ பிடிச்சவனுங்க 2 பேருமே. உங்கள்கிட்ட என்ன பெரிய இது இருக்குது, எங்கிட்ட என்ன பெரிய இது, உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது, எங்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இவங்க 2 பேர் குடும்பத்துலேயும் அப்போ கேரளாவில் ஒரு குடும்பம் ஐஸ்வர்யமாக இருக்குதுன்னா 5 விஷயம் இருக்கணுமா, 5 மங்களம் அப்படின்றாங்க. அந்த 5 விஷயம் நிறுத்த என்னன்னு கேட்டிங்கன்னா, பெண், அப்புறம் பொண்ணு, அதுக்கப்புறம் வைரம், அதுக்கப்புறம் மண், 4 ஆச்சுங்களா. 5ஆவது தான் முக்கியமானது, அதுதான் ஆனை. குடும்பத்தில் நீ இந்த இடத்த அதிகாரம் பண்ணுற ராஜா அப்படின்னா உங்கள்கிட்ட யானை இருக்கணும். எத்தனை யானை வச்சுருக்கா, அதில் பிரம்மாண்டமான யானை என்ன அப்படின்னு சொல்லி
யானை ஒரு ராஜா கிட்ட எவ்வளோ கம்பீரமாக இருக்குதோ அவனை வந்து நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ பெருமையாக பேசுவாங்களாம். அப்போ இந்த கண்ணன் குமாரன் நாயர்கிட்ட வந்து சங்கரன்ட்டு ஒரு யானை ஒன்று இருக்கும். அந்த சங்கரன்ற யானை வந்து சரியான பிரம்மாண்டமான ஒரு 10-10 அடி ஹைட்டு செம்மையாக இருக்கும். ஆனால் அந்த யானை வந்து இறந்து போகுது 7 வருஷத்துக்கு முன்னே. அதிலிருந்து இந்த கண்ணன் குமாரன் நாயருக்கு ஒரு மாதிரி நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஐஸ்வர்யமே போயிடுச்சோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஏக்கத்திலேயே இருக்கார். அவர் ஒரு டைமு திருவட்டாரில் இருக்க ஒரு ஆராட்டு விழாவுக்கு போகிறாரு. போகிற இடத்துல வந்து அந்த கோயில் திருவிழாவில் ஒரு யானைகள் வந்து சாமியை ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது பார்க்கும்போது இவர் யானையும் போயிருக்குது. இவர் சங்கரன் செத்து போனாலும் இவர்கிட்ட இன்னும் நிறைய யானைகள் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு அது பெருசு கிடையாது. அந்த யானையும் கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்குது. ஆனால் அந்த யானைகளை வழி நடத்திக்கிட்டு முன்னாடி வந்து ஒரு பிரம்மாண்டமான யானை வழி நடத்திட்டு போகுது. அந்த யானையை பார்த்தோன்னே இந்த கண்ணன் குமாரன் நாயர் அப்படியே பிரமிச்சு போயிடுறான். நம்மக்கிட்ட இந்த சங்கரன் யானையை விட இது ஹைட்டாக இருக்குது, இவ்வளோ பிரம்மாண்டம், சும்மா 11 அடி ஹைட்டு இருக்கும் பொழுது அதனுடைய 2 தந்தமும் ஏறக்குறைய ஒரு 8 அடி நீளம். அது சாமியை அதனுடைய மத்தகத்தில் வச்சுக்கிட்டு அதுதான் வழி நடத்திட்டு பைலட் மாதிரி முன்னாடி போயிட்டுருக்குது. அப்போ இவன் கேட்குறான், இது யாருது இந்த யானை அப்படின்னோடனே இவனுடைய எதிரி ஒருத்தர் நாகப்பன் நாயர் இருக்கான அவனுடைய யானை. அந்த யானை பேர் பர்வதராஜன் அப்படின்றாங்க. இதை பார்த்த உடனே கண்ணன் குமாரன் நாயருக்கு ஐயோ இந்த யானை ஏன் எதிரிக்கிட்ட இருக்குதா, இவங்கிட்ட இருக்கக்கூடாது, இந்த எங்கிட்ட தானே இருக்கணும், இவன் வந்து என்னுடைய யானை வந்து இவன் யானை பின்னாடி போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே இவனுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடுது. அந்த கோபத்திலேயே அப்படியே அரண்மனைக்கு திரும்பி வரான். வந்துட்டு சரி அவங்ககிட்ட இருக்குது இல்லை, அவங்ககிட்ட இருக்கக்கூடாது, இதை எப்படியாவது பேசி அந்த யானையை நம்ம கொட்டிலுக்கு கொண்டு வாங்க, இங்கே தான் வரணும், நம்ம அரண்மனைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. இவங்க ஆளுங்கள்லாம் போயிட்டு அந்த நாகப்பன் நாயர்கிட்ட கேட்குறாங்க, யானையை விலைக்கு கொடுங்க, அப்படி கொடுங்க, இப்படின்னு என்ன கெஞ்சி பார்க்குறானுங்க. அவன் நாகப்பன் நாயர் கொடுக்க மாட்டேன்றான். இப்போ வந்து கதை ஸ்டார்ட் ஆகுது. பூதத்தான் நாயர் இவன் வந்து ஒரு யானைப்பாகன். இந்த யானைப்பாகனை இந்த பூதத்தான் நாயர் யாருக்கிட்ட இருப்பான்னா அந்த கண்ணன் குமாரன் நாயருடைய யானை செத்து போச்சு பாருங்க சங்கரன், அதுக்கிட்ட இவன் யானைப்பாகனாக இருப்பான். இப்போ இந்த கண்ணன் நாயர் வந்து இந்த பூதத்தானை அவசரமாக கூட்டுன்னு வாங்கடா அப்படின்னுவான். இவன் வந்து வெளியில் நின்றுன்னு இருப்பான். இந்த பூதத்தானுக்கு எதுக்கு நம்மளை எஜமான் கூப்பிட்டாருன்னு தெரியல, பயந்துக்கிட்டு நின்றுன்னு இருப்பான். அவனுடைய காரியஸ்தம் வந்து பூதத்தான் எங்கடா நின்றுக்குற, நான் எஜமான் தேடின்னு இருக்கிறார் வாடா அப்படின்னு. ஐயா நான் முதல்லையே வந்துட்டேன், என்ன மயிரை வந்துட்டேன், முதல்லையே வந்துட்டேன், வந்த கூப்பிட வேண்டியது தானே, வாயில் என்ன அவங்க ஒப்பனுடைய நேந்திர பழமாக வச்சுன்னுக்கிற வாயில் அப்படின்றான். இந்த கீழ்மட்டத்து ஆளுங்களை மேல்மட்டத்து ஆளுங்க இதை விட கேவலமாக தான் நடத்துவானுங்களாம். ஐயா நான் எதுவும் தப்பு பண்ணலைங்க, என்னையே எதுக்கு எஜமான் கூப்பிட்றாரு அப்படின்னு. நீ தப்பு பண்ணியா நல்லது பண்ணியா அதெல்லாம் எனக்கு தெரியாது, எஜமான் கூப்பிட்ருக்காரு வா அப்படின்னு கூப்பிட்டுன்னு போகிறானுங்க. இவன் உள்ளே போகிறான். தாழ்வாரத்தில் போய் எப்போவுமே இந்த அரண்மனை உள்ளே வந்தாலே இப்படி கையை கட்டுந்து தான், ஏன்னா கீழ் ஜாதி மக்கள் இல்லை இவங்களாம், அப்படியே நின்று இருக்கான். இவன் மேலே போய் சொல்கிறான் யாருக்கிட்ட, கண்ணன் குமாரன் நாயர்கிட்ட. அவர் பட்டு துணியில் சாய்வு நாற்காலி வச்சு படுத்துட்டு இருக்கார். பூதத்தான் வந்திருக்கான் அப்படின்றார். உடனே அவர் மேலேருந்து இறங்கி வர்றார். கண்ணன் குமாரன் நாயர் சரியான ஹைட்டு, நல்ல கலரு, கழுத்தில் வந்து மாலை போட்டு ஒரு பதக்கம் வச்ச மாலை, காதில் வந்து சகப்பு கலரில் கடுக்கன், கையில் காப்பு, சரிகை வேஷ்டி, அப்படியே அசைஞ்சு நடந்து வராரு. பின்னாடி வந்து அந்த காரியஸ்தன் கோவிந்தன் நாயர் நின்றுக்கிறான். காரியஸ்தன்னா அது மேனேஜர் மாதிரி, அவர் தான் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறது கண்ணன் நாயருக்கு. அவன் பின்னாடி நின்று இருக்கான். இவர் அப்படியே இறங்கி வர்றாரு. இறங்கி வரும்போது அவருக்கு பின்னாடி வந்து குட்டி சட்டம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய கூஜாவில் ஒருத்தன் கையில் வச்சுன்னுக்கிறான். அது எதுக்கு தெரியுங்களா, இப்போ அந்த கண்ணை வந்து வெத்தலை போட்டு கொதப்பிக்கிட்டே வரும்போது இப்படி திரும்பும்போது அவன் கிட்ட பிடிக்கணும். உடனே இவர் தூன்னு துப்புவார். அதில் அந்த வெத்தலை துப்புறதுக்குன்னு கோலாம்பின்னு ஒன்று அதை கையில் வச்சுன்னு இருக்கான். இப்போ வரும்போது எச்சி அப்படி துப்பிட்டு கீழே இறங்கி வரான்.
வந்துட்டு, ஏய் நீ தான் பூதத்தானா அப்படின்னா, ஐயா அடிமைங்க அப்படின்றாங்க பூதத்தான். எரபாலின் நாய, முன்ன இருந்ததை விட நல்லா பெருத்து போயிட்டுக்கிற, நல்லா தின்னு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு பூன்னு துப்புறான். அந்த அந்த இதில் துப்பிட்டு மீதிக்கிற எச்சியை அவன் மேலே துப்புறான். இந்த இடத்துல விவேகானந்தர் வந்து ஒரு புக்கில் சொல்லியிருப்பார், நான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலும் சுற்றியிருக்கேன், ஆனால் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களையும் கீழ் ஜாதி மக்களையும் இந்த கேரளாவில் இந்த மேல் ஜாதி மக்கள் நடத்துகிற மாதிரி நான் எந்த மாநிலத்திலையும் பார்க்கல. இங்கே ஒரு சாக்கடை மாதிரி நடத்துகிறாங்க இந்த கீழ் ஜாதி மக்களை அப்படின்ட்டு எழுதியிருப்பார். வாயிலகிற எச்சியை, மீதி எச்சியை இவன் மேலே தூணு துப்பிட்டு அது உடம்புல அப்படியே வழிஞ்சிக்கினே இருக்குது. அதை கூட தொடக்கூடாதான், தொடச்சிட்டா வந்து அவனுக்கு கோவம் வந்துருமா. இவன் அப்படியே கையை கட்டி நின்றுக்கிறான். அப்போ அந்த கண்ணன் கேட்குறான், டேய் நீ தான் நம்ம சங்கரன் யானைக்கு பாகம்ல அப்படின்னு. அம்மா எஜம்மா, அடியனுக்கு அது ஒரு பாக்கியம் அப்படின்றான். சரி, உனக்கு யானையை பற்றி எல்லாம் நல்லா தெரியுமாடா உனக்கு? ஐயா நான் பிறந்ததே ஆணையோட பிண்டத்தில் தான் பிறந்தேன் அப்படின்றான் பூதத்தான். உடனே ஒரு கண்ண நாயர் சிரிக்கிறான், ஏய் ஆணையோட பிண்டத்தில் பிறந்தா நீ யார்ரா வண்டா அப்படின்னோடனே அவன் பின்னாடி நின்று இந்த கோவிந்த நாயரும் அந்த குட்டி சட்டம்பியும் கணக்காக சிரித்தனர் அப்படின்னு ஜெயமோகன் எழுதியிருப்பார். கணக்காக சிரித்தனர்னா எஜமா வாய் விட்டு ஜோராக சிரிக்கலாம், ஆனால் இவனுங்க அந்தமாரி சிரிக்கக்கூடாது. அதிகமாக சிரித்தாலும் தப்பு, அதே நேரத்தில் சிரிக்காமல் இருந்தாலும் தப்பு. இதுக்கு இடைப்பட்ட இதில் சிரிக்கணுமா, அதனால தாங்க கணக்காக சிரித்தனர் அப்படின்ட்டு எழுதியிருப்பார். அப்படியா, உனக்கு யானை பற்றி எல்லாம் தெரியும்ல, நீ என்ன பண்ணுற, நம்ம கோவிந்தன் நாயர் ஒரு விஷயம் சொல்லுவான், அதை செஞ்சு முடிச்சுடு அப்படின்னு. எஜமா செஞ்சு முடிச்சிடுறேன் எஜமா அப்படின்றான் பூதத்தான். என்ன விஷயம் என்னன்னு தெரியல, செஞ்சு முடிச்சிடுறேன் எஜமா. சரிடா நீ போ அப்படின்றான். நீ வந்து அந்த விஷயத்த கரெக்டாக முடிச்சுட்டு உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். அவன் சொல்லிவிட்டு ஒரு கண்ணன் நாயர் மேலே போயிடுறாரு. இவன் கோவிந்தன் நாயர் என்ன பண்ணுறான், ஏய் பூதத்தான் வாடா என் கூட அப்படின்னு அவனுடைய ரூமுக்கு கூட்டுன்னு போகிறான். ரூமுக்கு கூட்டுன்னு போயிட்டு அவருடைய டேபிளில் அவன் கோவிந்தன் நாயர் உட்காடுறான். அப்போவும் பூதத்தான் கை கட்டிட்டு அப்படியே நின்று இருக்கான். டேய் எஜமா சொன்ன மாதிரி உன் உடம்பு ஏறி தாண்டா போயிடுச்சு, அரண்மனையோட எச்ச சாப்பிட்டது எஜமா, இதில் என்ன இருக்குது அப்படின்றான் பூதத்தான். சரி, நம்ம நாகப்பன் நாயர் இருக்கார்ல, அவருடைய யானை பர்வதராஜனை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கோவிந்தன் நாயர் கேட்குறான். அதுக்கு பூதத்தான் சொல்கிறான், ஐயோ அது என்ன மாதிரி யானை, ஒரு டைமு நான் கோயில் திருவிழாவில் பார்த்துருக்கேன், அப்பா அம்மா ஐஸ்வர்யமான யானையாக்கும், கஜராஜ மாதிரி இருக்கும், பிரம்மாண்டமான யானை அது அப்படின்னு. அப்படியா, அந்த யானையை வந்து நம்ம எஜமா போன மாதம் திருவிழாவுக்கு போகும்போது பார்த்தாடுறான்டா. பார்த்ததுலேருந்து அந்த யானை மேலே பயங்கர ஏக்கமாக இருக்கிறாரு. நாங்கள்லாம் போய் நாகப்பன் நாயர்கிட்ட எவ்வளோ தூரம் கேட்டு பார்த்தோம், நாங்கள் போய் கெஞ்ச அவன் வந்து ஏறிக்கினே போகிறான். என்னை கூட அனுப்பிச்சாரு நாகப்பன் நாயர்கிட்ட. நான் போனேன், என்னை பார்த்தவொடனே நாகப்பன் எகத்தாளமாக பார்த்தான். என்னடா நீ வந்திருக்க, கண்ணன் நாயர் அமிச்சாரா? ஆமாம் சாமி, உங்கள்கிட்ட இருக்கிற யானையை வந்து ஏதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறேன்றாரு. அந்த யானை கேட்குறாரு அப்படின்னு. யானை உண்மைடா உனக்கு? என்னை வந்து நான் போன கோயில் திருவிழாவில் பார்த்தவொன்னே வணக்கன்றேன், அவன் என்னை பார்த்துட்டு செத்து போடா அப்படின்ற மாதிரி தலை ஆட்டுறான். இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டானா நாகப்பன் நாயர் யாருன்னு, இன்றைக்கி ஆளை விட்டு என் வீடு தேடி அனுப்பிச்சிருக்கான் பற்றியா, இப்போ ஞாபகம் வந்துடுச்சு இல்லை நாகப்பன் நாயர் யாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு காரணம் என்ன, என்கிட்ட இருக்கிற யானை, இந்த பர்வதராஜன் யானை. இந்த யானை இருக்கிறதுனால தானே நீங்கள்லாம் ஓடியாரீங்க, அப்படியாப்பட்ட ஐஸ்வர்யமான யானைடா இது. அந்த யானை இருக்கிற வரைக்கும் நான் தாண்டா ராஜா, அவன் எனக்கு கீழே தான், அப்படி எப்படின்ட்டு அந்த நாகப்பன் நாயர் பயங்கரமாக பேசுகிறான். அப்புறம் நான் எவ்வளோ அவங்ககிட்ட கெஞ்சி பார்த்தேன், முடியாது போடா வெளியே அப்படின்ட்டான்.
நான் எஜமான்கிட்ட வந்து சொன்னேன், என்னை 8 வச்சார் என்ன. அதுக்கப்புறம் நம்ம கோயில் பூசாரி அவங்க யாரோ போய் கேட்டு பார்த்தாங்க, அவன் கடைசி வரைக்கும் கொடுக்கவே மாட்டேன்ட்டான். அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்றதுனால தான் நம்ம எஜமான் வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பரம ரகசியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு என்கிட்ட, அதுக்காக தான் உன்னை வர வச்சோம் அப்படின்னு. சொல்லுங்க காரியஸ்தரே அப்படின்றான். இங்கே வா அப்படின்னு கிட்ட கூப்பிட்டு, இங்கே பாடுற பூதத்தான், இது ரொம்ப ரகசியமானது, யாருக்கும் தெரியாது, புரியுதா அப்படின்ட்டு அவன் டேபிள் கீழே இருந்து ஒரு சம்புடம், ஒரு சின்ன பார்சல் மாதிரி அதை திறந்து காட்டுறான். இங்கே பார், இதுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப மோசமான விஷம், ரொம்ப சீமையிலேருந்து வர வச்சுது. இந்த விஷத்தை நீ கையில் வச்சுக்கோ, கையில் வச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த நாகப்பன் நாயர் யானை இருக்குது பார், பர்வதராஜன், அதுக்கு கொடுத்து அந்த யானையை நீ சாவடிச்சிட்டு, அதுதான் உனக்கு எஜமான் சொன்ன உத்தரவு அப்படின்னோன்னா இவன் பூதத்தான்ல ஐயோயோ யானையை கொள்றதா அப்படின்றான். ஏய் கத்தாதுரா, இப்போ என்ன பெருசாக சொல்லிட்டேன். இப்போ எஜமான் எவ்வளோ தூரம் கேட்டு பார்த்தாடுறா அந்த நாகப்பன் நாயர்கிட்ட, ஒரு யானைக்கு 8 ஆனை காசு தரேன் அப்படின்னாரு. இவ்வளோ தூரம் கெஞ்சியும் அவன் முடியாதுன்றான். என்ன பண்ணுறது? அடுத்த திருவிழாவுக்கு சாமியை ஏற்றிட்டு அவன் யானைக்கு முன்னாடி நம்ம யானை பின்னாடி போச்சுன்னா நம்ம நாட்டு மக்கள் வந்து நம்ம ராஜாவை எவனாவது ஒருத்த மதிப்பானாடா. இப்போ அந்த யானையை நினச்சி ஏங்கின்னு கிடக்கிறாரா நம்ம எஜமா. அவருடைய உத்தரவை நிறைவேற்றத்துக்கு தானடா நம்ம இருக்கோம், அதுக்காக அவர் சொன்னதை நீ செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு. ஐயோ ஆனை எனக்கு தெய்வமாக்கும் அப்படின்றான் பூதத்தான். டேய், ஆனை உனக்கு தெய்வம், எனக்கு தாண்டா தெய்வம், அதுக்கு மேலே நமக்கு தெய்வம் நம்ம எஜமான் தாண்டா, அவர் போடுற சோறுரா, அவர் கொடுத்த சோத்தை தான்டா நம்ம உடம்புல ரத்தமாக ஓடுது, அவருடைய அடிமைடா நம்ம அப்படின்றான் காரியஸ்தான். பூதத்தான் சொல்கிறான், நானும் எஜமானுடைய அடிமை தான், ஆனால் ஆனை வந்து என்னுடைய முதல் தெய்வமாக்கும் அப்படின்றான். ஆனை உனக்கு தெய்வம்னா எனக்கு தான் தெய்வம். அப்படி இல்லை காரியஸ்தனே, நான் வந்து யானை பாகம்தான், நாங்கள் வந்து சாதாரண யானை பாகம் இல்லை, யானைக்கே வந்து அடிக்காணிக்கையாக கொடுத்தவங்க நாங்கள். எங்கள் அப்பா வந்து என் கையில் இந்த அங்குசத்தை கொடுக்கும்போது, டேய் பூதத்தான், நீ வந்து யானையோட காலில் உன் தலை மிதிச்சு தான்டா நீ மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அப்பா இந்த அங்குசத்தை கொடுத்தாரு. எங்கள் அப்பாவும் யானை காலால் மிதிப்பட்டு தான் மோட்சத்துக்கு போனார், அதை நம்புகிறோம் நாங்கள், யானை தான் எங்களுக்கு முதல் தெய்வம் அப்படின்றான் பூதத்தான். என்ன போய் நீ வந்து விஷம் வைக்க சொல்கிறியா அப்படின்னு. இங்கே பார், இப்போ நீ முடியாதுன்றியா? இல்லை சாமி, நீங்கள் வேறு எது ஒன்றாலும் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், ஆணைக்கு விஷம் வைக்கிறது மட்டும் தயவுசெய்து என்னால் முடியாது அப்படின்றான். சரிடா, ஒன்று பண்ணு, நீ நேராக என்ன பண்ணுற, முடியாதுன்ட்டல்ல, நான் எஜமான்கிட்ட சொல்லிடுறேன், நீ நேராக போயிட்டு உன்னுடைய கையில் அங்குசம் வச்சுருக்கிறல்ல, உனக்கு எத்தனை பசங்க? 8 பசங்கள்ல, இந்த 8 பசங்களையும் இந்த அங்குசத்தால் குத்தி கொலை பண்ணிவிடு, உன் பொண்டாட்டியும் குத்தி கொலை பண்ணிவிடு. காரணம், நீ யானைக்கு வந்து விஷம் வைக்க மாட்ட அப்படின்னா உன் எஜமா வந்து உன் குடும்பத்தை விட மாட்டான், உன் குடும்பத்தை, உன் பிள்ளைங்களை, உன் பொண்டாட்டி எல்லாரையும் கொன்னுடுவான். நீ யானையை கொன்னினா யானையோட பாவம் வரும் அப்படின்றல்ல, நீ யானையை கொல்லலைன்னா உன் குடும்பத்தை கொன்ன பாவம் உன்னை வந்து சேரும், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னொன்னே இவன் பூதத்தான்ல அழுதுகினே சொல்கிறான், சாமி நாங்கள் யானையை வந்து தெய்வமாக நினைக்கிறோம் சாமி அப்படின்னு அழும்போது, இப்போ இவன் காரியஸ்தம் பார்க்குறான், டேய் ஒன்றே ஆகாது, உன்னை செய்ய சொல்கிறத வந்து எஜமான் தான் செய்ய சொல்கிறான், நீ செய்யலை, பாவம் வந்து எஜமானுக்கு தான் வரும், உனக்கு வராது, நீ பயப்படாத, எல்லாம் முடிஞ்சிடும், இந்த விஷத்தை கையில் வச்சுக்கோ, ஜோலியை முடிச்சுட்டு வா, உனக்கு எஜமா வந்து எல்லாம் பண்ண சொல்லியிருக்காரு, நான் உனக்கு பண்ணுறேன் அப்படின்ட்டு காரியஸ்தான் சொல்கிறான். இவன் பூதத்தான் கம்முன்னு இருக்கான். சரி, இவன் சம்மதிச்சான் போலுக்குது அப்படின்னு காரியஸ்தான் நினைக்கிறான். இப்போ பூதத்தான் சொல்கிறான், சாமி இந்த கேரளா மண் இருக்குல்ல, இது எப்படி உருவாச்சு தெரியுமா? அடியன் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். பரசுராம ரிஷி பரசுராம வந்து தன்னுடைய மழுவோட
இந்த கேரளா பக்கம் தெற்கு நோக்கி வரப்போது ஒரு குட்டி யானை சத்தையெல்லாம் காஞ்சி போன இலையெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்ததாம். உடனே அந்த ரிஷி பரசுராம கீழே இறங்கி அந்த குட்டி யானைகிட்ட வந்து, எலே மக்கா, உனக்கு சாப்பிட்றதுக்கு வேற பச்சை பசல்னு எதுவுமே இல்லையா, இதை சாப்பிட்டுன்னுக்கிறிய அப்படின்ட்டு பரசுராமன் கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குட்டி யானை சொல்லிச்சான், சாமி, நான் மேயறதுக்கு காடு இல்லை சாமி, எனக்கு ஒரு காடு கொடு அப்படின்னு யானை கேட்டுதான். உடனே பரசுராமன் சொன்னாராம், நீ சாப்பிட்றதுக்கு உனக்கு பச்சை பசேல்னு நான் காடை உருவாக்கி நான் தரேன்டே மக்கே உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமன் அவர் கையில் இருந்த மழுவை எடுத்து கடலை பார்த்து விசிறி அடித்தாராம். அது கடல் கிட்ட போய் அந்த மழு விழுந்துதான். அது விழுந்த இடத்துல இருந்து கடல் அப்படியே பின்னாடி போயிடுச்சு. பூதத்தான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு இந்த கதையை சொல்கிறான் அந்த காரியஸ்தான்கிட்ட. கடல் அப்படியே பின்னாடி போயிடுச்சு காரியஸ்தான் நாயரை. அப்படி உருவானது இந்த கேரளத்து மண். அந்த மண்ணை வந்து யானைகளுக்கு கொடுத்துட்டு பரசுராமன் திரும்பி போகும்போது ஜனங்கள்லாம் அவர் காலில் விழுந்து ஓன்னு அழுறாங்க. நாங்கள் வாழறதுக்கு மண்ணு கொடு சாமி அப்படின்னு ஜனங்கள்லாம் அழுதாங்க. உடனே பரசுராமன் சொல்கிறாரு, இந்த பூமி வந்து யானைகளுக்காக கொடுத்தது நான், நீ யானைகிட்ட போய் கேளு, அதுங்க கொடுத்ததுன்னா குடும்பத்தோட வாழ்ந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமன் போயிட்டார். ஜனங்கள்லாம் போய் யானையோட மூத்த கொம்பானங்கிட்ட போயிட்டு காலில் விழுந்து கதறி அழுதாங்களாம். நாங்கள் வாழறதுக்கு மண்ணு கொடுங்க அப்படின்ட்டு யானை கொம்பானங்கிட்ட போய் கேட்டவுடனே அந்த கொம்பானை சொல்லிச்சான், உங்களுக்கு மண்ணு கொடுக்கறதுக்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. என்னுடைய அம்மா, என்னுடைய மூத்தம்மை ஆணம்மை, அவகிட்ட போய் கேளுங்க, அவளுக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அவள் கொடுத்தாள்னா வாங்கிக்கோங்க, ஆனால் நீங்களாம் போகக்கூடாது. உங்கள் குடியிலேருந்து மூத்த அம்மச்சிமார் யாரோ, ஒவ்வொரு குடியிலேருந்தும் ஒவ்வொருத்தர் எங்கள் மூத்தம்மை ஆணம்மைக்கிட்ட போய் காலில் விழுந்து கேளுங்க, அவங்க தான் போகணும் அப்படின்னோடனே இந்த 7 குடி அப்போ இருக்குது. இந்த 7 குடி ஏறுனா குறவர், பலியர், பண்டாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 குடி. அந்த 7 குடியில் மூத்த அம்மச்சிமார்னா வயசானவங்க, அவங்க தான். ஒரு குடியிலையும் மெயினாக இருக்கிறது பெண்கள் தான். அந்த 7 பெண்களும் போய் மூத்த யானம்மா கிட்ட போய் காலில் விழுந்து, அம்மே எங்கள் குளம் விளங்க மண்ணு குடுடி மூத்தம்மே அப்படின்னு காலில் விழுந்து அழுதாங்களாம். ஆனம்மை மனசு இறங்கி, அந்த இடத்துல ஜெயமோகன் சூப்பராக எழுதியிருப்பார். ஆனம்மை மனசு இறங்கி சொன்னாலாம், ஆனை புல் முளைக்கிற இடம் ஆனைக்கு சொந்தம், அறுக்கம் புல் முளைக்கிற இடம் மனுஷனுக்கு சொந்தம். அறுக்கும் புல்லை நீங்கள் மண்ணை எடுத்துக்கிட்டு அறுக்கும் புல் எப்படி அடிப்பணிஞ்சு இருக்கோ அதுமாரி அடிப்பணிஞ்சு வாழ்ந்து பொழிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூத்த ஆனம்மை மண் கொடுத்த இடம் காரியஸ்தான் நாயரை. இது அப்படி கொடுத்த மண். இது ஒரு பெண் யானை 7 பெண்களுக்கு கொடுத்த மண். அதனால தான் இந்த கேரளாவை வந்து பெண் மலையாளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலத்தில் இந்த நாட்டை ஆளக்கூடிய ராஜா வந்து அரியணை ஏறத்துக்கு முன்னாடி யானைக்கிட்ட சம்மதம் வாங்கின்னு தான் அரியணையே ஏறுவான். ஒரு யானை வந்து குட்டி போட்டுதுன்னா அந்த யானைக்கு தாயாக இருந்து முறை செய்வான். அந்த யானைங்க ஏதாவது ஒன்று இறந்து போச்சுன்னா அந்த யானைக்கு மகனாக இருந்து குடம் ஒடிச்சு கொல்லி வச்சு அந்த யானையை காடு ஏற்றுவான். இவ்வளோ ஜாதக தர்மங்கள் இந்த கேரளா மண்ணில் இருக்குது காரியஸ்தான் நாயரை. இந்த யானைக்குன்ட்டு அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ சடங்குகள்லாம் இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த மண்ணில் நாங்கள் யானையை தெய்வமாக நினச்சி வாழ்ந்துன்னு இருக்கோம். அந்த யானைக்கு போயிட்டு நீ விஷம் வெய்யின்னு சொல்கிறிய நாயரை அப்படின்னு பூதத்தான் அந்த கதையை சொல்கிறான். இதை கேள்விப்பட்ட உடனே இப்போ கோவிந்தா நாயருக்கு பயங்கர கோபம் வந்துடுது. ஏண்டா இவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீ வந்து என்கிட்ட கதை சொல்கிறியா? அப்போது எஜமானுடைய உத்தரவு வந்து உன் மயிருக்கு சமானம் அப்படின்னு நினச்சின்னு இருக்கிறியா நீ? செய்ய மாட்டேல்ல அப்படின்றான். உடனே பூதத்தான் சொல்கிறான், நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, இதே அந்த பர்வதராஜன் யானை நாகப்பங்கிட்ட இருக்க அதே பர்வதராஜன் யானை கவசம் கட்டின்னு யுத்தத்துக்கு வந்ததுன்னு வச்சுங்க,
நான் என் யானையோட போய் என்னுடைய அங்குசத்தால் அந்த பர்வதராஜன் யானையை குத்தி கொல்லுவேன். யுத்தத்துக்குன்னு வந்துச்சுன்னா அது வந்து படை வீரன், யானை கிடையாது. படை வீரனை வந்து அவன் சாவடிக்கிறதோ அவன் என்ன சாவடிக்கிறதோ அது யுத்தத்தில் யுத்த தர்மம். அந்த யானைக்கு யுத்தம்னு வந்துச்சுன்னா படை வீரன். ஆனால் சாமி சிலையை அது மத்தகத்தில் தூக்கின்னு வந்ததுன்னா தெய்வ சேவகன். ஒரு யானைக்கு 3 விதமான உருவம் உண்டு. காரியஸ்த நாயரை யுத்தத்துக்குன்னு வரும்போது அது படை வீரன், சாமி சிலையை தூக்கிட்டு வரும்போது தெய்வ சேவகன். நம்ம வீட்டு முற்றத்தில் வந்து நின்றுட்டு இருந்தோன்னா அது செல்ல புள்ள. நாங்கள் அப்படி தான் யானையை பார்ப்போம் அப்படின்றான் பூதத்தான். உடனே இவன் சொல்கிறான், சரி உன்னால் முடியாதுன்ட்டல்ல, நீ கிளம்பு, நான் வேற யாவனா வச்சு நான் பார்த்துக்கிறேன், கிளம்பு அப்படின்னு. இப்போ பூதத்தான் இவ்வளோ நாள் கை கட்டின்னு பேசிட்டு இருந்தான்ல அந்த காரியஸ்த நாயர்கிட்ட, இப்போ கையை அப்படி எடுத்துட்டு விரிச்சு அப்படியே வெறி வந்த மாதிரி கத்துறான். வச்சிருவியாடா நீ யானைக்கு விஷத்தை? வெயிடா பார்க்கலாம், நீ வச்சிருவேன், நீ பொண்ணே போட்டுருவேன், உன்னை வெயிடா பார்க்கலாம். நீ இல்லை, உன் எஜமா வந்தாலும் இல்லை, இந்த திருவிதாங்க ஒரு ஆள்றாம்பாரு மன்னனே வந்து யானைக்கு விஷம் வைக்கிறதுக்கு வந்தானா கூட நான் கொல்லுவேன், எவனா இருந்தாலும் விட மாட்டேன். இவனுடைய குடும்பத்தில் எவனா ஒருத்தனை சாவடிச்சுட்டு தான் நான் சாவேன், வாங்கடா வைங்கடா யானைக்கு பார்க்கலாம் விஷம் அப்படின்ட்டு ஓன்னு கத்துறான். அவங்ககிட்ட அப்படியாப்பட்ட ஒரு வெறி வந்துடுது. எல்லாம் அந்த கோவிந்த நாயர் பார்க்குறான், டேய் கத்தாதரா கத்தாதரா இருக்கேன், எப்படி கத்துறான் பாரு அப்படின்னு. ஒன்று அங்கே இருந்து பூதத்தான் என்ன பண்ணுறான், அல்லுரி அடிச்சுட்டு அப்படியே கோட்டை விட்டு வெளியில் ஓடிய வரான். ஓடி வந்து ஓடுறான் 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 அப்படியே வெறி பிடிச்சா மாதிரி ஓடுறான். ஓடி போய் ஒரு ஆறு ஒன்று ஓடுது. அந்த ஆற்றுல இறங்கி அங்கேருந்து நீந்தி அண்ணாண்ட கரை ஏறி மறுபடியும் ஓடி ராத்திரியெல்லாம் ஓடி கீழே விழுந்து எங்கேயோ தரையில் இருக்கிற தண்ணியெல்லாம் நாய் மாரி குடிச்சு அப்படியே நேராக போயிட்டு அந்த நாகப்பன் நாயர் வீட்டுக்கு போயிடுறான். ஓடி 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 கரெக்டாக அந்த வழி நாகப்பன் நாயர் வீட்டுக்கு போகுது. அந்த பாரசாலை கோயிலை சுற்றிட்டு நேராக நாகப்பன் நாயர் வீட்டாண்ட போகிறான். வீட்டு வாசலில் வந்து ஒரு சேவகன் நின்றுக்கிறான். இவன் அப்படியே பேய் மாதிரி இந்த பூதத்தான் ஓடியாரத்தை பார்த்தோன்னே அந்த சேவகனில் ஏய் நில்லு நில்லு நில்லுன்றான். அவனை தள்ளி விட்டுட்டு நேராக வீட்டுக்குள்ளே போகிறான். அது வெளியில் ஒரு கோட்டை மாதிரி கட்டியிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே பெரிய தாழ்வாரம், அதுக்கு நடுவில் வீடு, நாகப்பன் நாயருடைய வீடு. அதனுடைய பெரிய அந்த தாழ்வாரத்தில் தான் அந்த பர்வதராஜன் யானையை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அது அங்கே தான் நின்றுன்னு இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பகவதி அம்மன் கோயில். அந்த கோயிலில் அன்றைக்கி காலையில் நாகப்பன் நாயர் நல்லா பட்டு வேஷ்டிலாம் கட்டிக்கின்னு சாமி கும்பிட்டுன்னுக்கிறார். இந்த சேவகன் கிறுக்குத்தனமாக ஓடுறான், கிறுக்க ஓடுறான்னு கத்திட்ட பார்த்தோன்னே சாமி கும்பிட்டுன்னு இந்த நாயர் திரும்பி பார்க்குறாரு. ஏய் புட்றா யாரா அவன், எங்கடா ஓடுறான், யானைக்கிட்ட எங்கடா ஓடுறான் அப்படின்ட்டு நாகப்பன் நாயரும் கத்துறாரு. இந்த இடத்துல அப்படியே சினிமா பார்க்குற மாதிரி ஜெயமோகன் எழுதியிருப்பார். இவன் யானையை பார்த்துட்டு பூதத்தான் அப்படியே கையை விரிச்சிட்டு, தம்புரானே நீ இங்கே இருக்கக்கூடாது, தம்புரானே நம்ம காடு இருக்கிற இடத்துக்கு போயிடலாம், இந்த இடம் வேணாம், இங்கே உன்னை வந்து விஷம் வச்சு கொண்டுடுவானுங்க, இந்த இடம் வேணாம் தம்புரானே, நீ வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பர்வதராஜன் யானையை பார்த்துக்கிட்டு அப்படியே கையை விரிச்சுக்கிட்டு ஓடுறான். அந்த யானை பக்கத்தில் 2-3 பாகனுங்க உட்காந்துக்கிறான். இவன் யானையை பார்த்து ஓடியாரத்தை பார்த்தோன்னா அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, ஏய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தான் எதிர்க்க அவனுங்க வர்றதுக்கு எழுந்து ஓடியாரானுங்க. அவனுங்க பின்னாடி நின்றுட்டு இருந்த பர்வதராஜன் யானை என்ன பண்ணுது தெரியுமா, அதனுடைய தும்பி கையால் அவனுங்க 3 பேரையும் ஒரு தட்டுது. தட்டினோன்னு அவனுங்க அப்படியே தெரிச்சு போய் உழறானுங்க. யார் பூதத்தானை தடுக்க வந்த அந்த பாகனுங்க தெரிச்சு போய் உழறானுங்க ஒரு தட்டினோடனே. அப்புறம் பூதத்தான் கிட்ட போனோடனே அதனுடைய நீண்ட தும்பி கையால் பூதத்தானை அப்படி ஒரு சுற்றி அவனை தூக்கி அப்படியே அதனுடைய மத்தகத்தில் உட்கார வச்சுட்டு உடம்ப ஒரு உந்தி காலில் கட்டி இந்த செயின் அப்படியே சங்கிலி அப்படியே அறுத்து விழுது. இவனை மேலே உட்கார வச்சுக்கணும். அங்கேருந்து அப்படியே தலையை ஆட்டின்னு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வாசலை நோக்கி போகுது. பார்க்குறாரு நாகப்பன் நாயர், அப்படியே கையெடுத்து கும்பிட்றாரு. அது வர ஸ்பீடு, அதனுடைய பிரம்மாண்டம் பார்க்கும்போது
பயத்தில் நாகப்பன் நாயர் வேஷ்டிலே ஒன்றுக்கு போய்க்கிறார், மூத்திரம் மேய்ஞ்சிட்டார், வேஷ்டியே நனைஞ்சு போச்சு, பயம். அது நாகப்பன் நாயரை ஒன்றே சட்டை பண்ணவே இல்லை, நேராக வாசல் பக்கம் போய் அங்கேருந்து ரோடு பக்கம் போயிடுச்சு. அதுக்குள்ள அந்த கண்ணன் நாயர் என்ன பண்ணுறான், ஆளெல்லாம் கூப்பிட்டுக்கின்னு இந்த நாகப்பன் நாயர் வீட்டுக்கு வந்துட்டான். எதுக்கு? இந்த யானையை வந்து சாகடிக்கணுன்னா ஆளெல்லாம் கூப்பிட்டுன்னு வந்துட்டான். அவனுங்க ஆளுங்கள்லாம் வந்து வாழை உருகின்னு துப்பாக்கி வச்சுக்கின்னு ஆயின்னு நின்று இருக்கானுங்க. இப்படி நின்று இருக்கிறவனை எதிர்க்க ஓடியார அந்த யானையை பார்த்துட்டு அவங்களால வாய் பிறந்தது, அப்படியே நின்றுட்டானுங்க அதிர்ச்சியில். இது அப்படி பிரம்மாண்டமாக ஓடியாருது, அப்படியே நின்ட்டானுங்க ஸ்டன்னா. அவனுங்களை யாரையும் அது சட்டை பண்ணவே இல்லை. அது பாட்டுக்குன்னு மெயின் ரோடுக்கு வந்து நேராக ஊருக்குள்ளே போகுது. அப்போ தான் கண்ணன் குமாரன் நாயர் வந்து வில்லு வண்டியில் வரான். அவனும் வரான். இங்கே வந்தவன் யானை எதிர்க்க பிரம்மாண்டமாக வரத்தை பார்த்துட்டு வண்டியிலேருந்து இறங்கிட்டான். கீழே இறங்கி அப்படியே கையெடுத்து அந்த யானையை பார்த்து கும்பிட்டு கண்ணிலேருந்து ஒரே தண்ணியாக ஊற்றுது. அவனையும் அது சட்டை பண்ணவே இல்லை. அந்த யானை அப்படியே நேராக ஊருக்குள்ளே போயிடுச்சு. ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் ரோட்டில் வந்து நின்று தம்புரானே தம்புரானே அப்படின்னு கையெடுத்து அந்த யானையை கும்பிடுறாங்க. அந்த யானைக்கு மேலே உட்காந்து அந்த பூதத்தான் வந்து நம்ம மேகத்து மேலே உட்காந்து இருக்கிற மாதிரி அப்படியே மயக்கத்தில் போகிற மாதிரி அவ்வளோ ஜாலியாக அந்த யானை மேலே உட்காந்துன்னு போயிட்டே இருக்கிறோம். அந்த யானை அங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு தோப்புக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ஜனங்கள்லாம் பேசிக்கிறாங்க என்னன்ட்டு, அது நெய்யாற்றங்கரை ஓரமாக போய் காட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு மறுநாள் ஜனங்கள்லாம் பேசியிருந்தாங்களாம். அது காட்டுக்குள்ளே போன யானை திரும்பி வரவே கிடையாது, பூதத்தானம் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு இந்த கதையை ஜெயமோகன் முடிச்சிடுறார். ஒரு கதை வந்து இந்த அளவுக்கு ஒரு அமானுஷத்தை வந்து நம்ம வந்து படிக்கும்போது இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்து ஒரு கதை எழுத முடியுமான்னு சந்தேகம்தான் இப்போ இருக்கிற எழுத்தாளர்களால். அது ஜெயமோகன் சாரால் தான் இந்தமாரி கதைகளை எழுதுறதுக்கு இன்றைக்கே சாத்தியம் அப்படின்ட்டு சொல்லுவேன். இது ஏன் இந்தமாரி புத்தகம்லாம் வைக்க மாட்டேன்னா தமிழில் எழுதுனதுனாலையா, இதை யாருமே படிக்கிறது இல்லையா அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்காகவே இந்த புத்தகத்தை வாங்கி எல்லாரும் படிக்கணுன்றதுக்காகவே நான் வந்து இந்த புத்தகத்தை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு தான் அந்த காணொலியை போட்டேன். நீங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கிற 12 கதைகளையும் நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் மெய் சிலிர்க்கலன்னு வச்சுங்களேன், உங்கள் உடம்புல என்னமோ மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான 12 கதைகள் இது. மிஸ் பண்ணாத படிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.